வெல்கம் டு நீலாஸ் கிச்சன். நான் வாழைப்பூ உருண்டை பண்ண போகிறேன். வாழைப்பூ நரம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கடைசியாக பச்சையாக அரைக்கிறதுக்கு கருவேப்பிலையும் மல்லித்தலையும் எடுத்து வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 5, பச்சை மிளகாய் 6, வெள்ளைப்பூண்டு புதுசாக ஒரு உருண்டை எடுத்து உரிச்சிருக்கேன். இஞ்சி ஒரு துண்டு, சோம்பு, வரமிளகாய் 6. வறுத்து நுணுக்கிறதுக்கு கடலைப்பருப்பு 200 கிராம், 1 டம்ளர். பொட்டுக்கடலை அதே மாதிரி ஒரே டம்ளர் 200 கிராம். இது ரெண்டையும் பொடி பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கடலைப்பருப்பை மட்டும் வறுத்துட்டு நுணுக்கிறேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடலைப்பருப்பு வறுத்துக்கலாம். வறுப்பட்டாச்சு, எடுத்துடலாம். ஆறட்டும். பொட்டுக்கடலையை முதல்ல நுணுக்கிக்கலாம். பொட்டுக்கடலை நுணுக்கி எடுத்தாச்சு. கடலைப்பருப்பை நுணுக்கி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு நுணுக்கியாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். சோம்பு போட்டுக்கலாம். வரமிளகாய், பச்சை மிளகாய் இப்படி கீத்திக்கோங்க, இல்லைன்னா வெடிக்கும். வெங்காயம், இப்போ இதை வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் போட்டுட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க, இது எல்லாத்தையும் போட்டாச்சு. வதக்கிக்கலாம். நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே காமிக்கிறேன் உங்களுக்கு. வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்து தட்டில் கொட்டி ஆற வைக்கலாம். ஆற வச்சாச்சு. இது நல்லா ஆறினோடனே நம்ம அரைக்கலாம். இப்போ நம்ம வாழைப்பூவை வதக்கிக்கலாம். வாழைப்பூ நல்லா வதக்கிக்கலாம். வதக்கினோடனே காமிக்கிறேன் உங்களுக்கு. வாழைப்பூ வதங்கிடுச்சு, எடுத்து வச்சிடலாம். இப்போ இதை நம்ம தட்டில் எடுத்து கொட்டி ஆற வைக்கிறேன். ஆறினோனையும் இந்த மிளகாய் வத்தலும் பச்சை மிளகாயும் வாழைப்பூவும் தண்ணியே ஊற்றாமல் பொடி பண்ணிக்குவோம். ஒரு சுற்றிக்குவோம். தண்ணிக்கு பதிலாக இந்த வெங்காயத்தை போட்டு நம்ம வதக்கிக்கணும். 2 பகுதி வாழைப்பூவாக நம்ம நுணுக்கணும்னா அதில் இந்த வெங்காயத்தை போட்டு அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும். நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. நுணுக்கிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைப்பட்டுருச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தை போட்டு நம்ம நுணுக்கிக்கலாம், அரைச்சிக்கலாம். பாருங்கள், அரைப்பட்டுருச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடுறேன். இதில் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை நம்ம அரைச்சிக்கலாம். இதையும் தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் அரைச்சாச்சு. இப்போ இதை எடுத்து வச்சிடலாம். இப்போ இதில் உப்பு போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை டேஸ்ட்டுக்கு போடுறோம். எல்லாமே போட்டுக்கிடலாம். பொட்டுக்கடலை பயங்கர டேஸ்டியாக இருக்கும். பொட்டுக்கடலை எண்ணெய் ஜாஸ்தி குடிக்கும், ரொம்ப ஜாஸ்தி போட்டோம்னா. அதுக்காக தான் நம்ம கடலைப்பருப்பு போடுறோம். இந்த பொடி போடுறது எதுக்குன்னா, அந்த ஈரமாக இருக்குது இல்லைங்களா, அது உருட்டுறதுக்காக, நம்ம அந்த பதத்துக்காக நம்ம இதை செய்கிறோம். இப்படி நம்ம செஞ்சுட்டே இருக்கும்போது நம்ம தேவையான கடலைப்பருப்பு பொடியை போட்டுக்கலாம். பொட்டுக்கடலை பொடியை நிறைய போட்டுட்டு இதை மட்டும் நம்ம இப்படி பிசைஞ்சிக்கலாம். காமிக்கிறேன் பிசைஞ்சிட்டு உங்களுக்கு. பாருங்கள், பிசைஞ்சாச்சு. ஒரு 2 ஸ்பூன். இது நம்ம மிச்சத்தை இட்லி பொடியில் நம்ம போட்டுக்கலாம். நம்ம உருட்டுற பதத்துக்கு போட்டுக்கிட்டால் போதும். இவ்வளோ பொடியும் போட்டாலும் பரவாயில்ல, ஒன்றும் இல்லை, கிறிஸ்பியாக தான் இருக்கும். இப்போ நான் அதை நல்லா பிசைஞ்சிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. பிசைஞ்சாச்சு. பாருங்கள், இந்த அளவு கடலை பருப்பு
பொடி மிச்சம் இருக்குது. எனக்கு இந்த அளவு தேவைப்பட்டுச்சு. பாருங்கள், உருட்டி இந்த மாதிரி உருட்டுற பதத்துக்கு இருந்தால் போதும் நமக்கு. இப்படி நம்ம உருட்டினோம்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும்போது நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட போகல பொரிக்கலாம். இப்போ எண்ணெய் காய வச்சு நம்ம பொரித்து எடுக்கலாம். ரெடி ஆயிடுச்சு, எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.